லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். வீட்ல வேற யாராவது இருக்காங்களா? அவ்வளவுதான் சாமி, எல்லாரும் வந்து நின்னுட்டாங்க சாமி. இது வரைக்கும் அந்த பொண்ணுங்கள்ல யாரு மேலயும் அந்த ஆவி இல்லைங்க. வித்யா இறங்கு வித்யா. கூட்டிட்டு போங்க. அங்கேயே நில்லு. இவங்கெல்லாம் யாரு? எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான் சாமி. என் பையன் கல்யாணத்துக்காக சென்னையில இருந்து வந்திருக்காங்க. அவங்களை இங்க வந்து நிக்க சொல்லுங்க. இங்க ராஜன், சென்னையில இருந்து அப்பா கால் பண்ணாரு. அம்மாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, எங்களை உடனே கிளம்பி வர சொன்னாரு. நாங்க கிளம்புறோம். எங்களுக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லை. நாங்க கிளம்புறோம், வரோம். மனசா, வித்யாவை கூட்டு வா. நில்லுங்க தம்பி, ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஒரு நிமிஷத்துல வேலை முடிச்சிடும். வந்து சக்கரத்துல நிக்க சொல்லுங்க. ஒன்னும் ஆவாது சஞ்சய், வந்து நில்லுங்க. இந்த சக்கரத்துல காலை வச்சு நடந்து போமா. நீ போய் அங்க நில்லுமா. ராஜன், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சுல. நாங்க கிளம்புறோம். மனசாவா, போலாமா? தம்பி, இன்னும் அந்த பொண்ணு வந்து சக்கரத்துல நிக்கலையே. அது இல்லைங்க, நேத்துல இருந்து அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ரொம்ப டயர்டா இருக்கா. இப்பதான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரோம். அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. வா வித்யா. சஞ்சய், நீங்க எதுக்கு இப்ப இவ்வளவு பதட்டப்படுறீங்க? சேச்சே, எனக்கு ஒன்றும் பதட்டலாம் இல்லையா? ஆமா, அப்புறம் என்ன? ஒரு நிமிஷம் உன் ஒய்ஃப் அங்க வந்து நின்னுட்டு போறதுல அவங்களுக்கு ஒன்னும் ஆயிடாது. அது இல்ல, அவளுக்கு உடம்பு சரியில்லை, டயர்டா இருக்காங்க, அதான் சொன்னேன். அண்ணா, டேய் என்னடா இப்படி வரீங்க? அண்ணா, நாங்க அவளை மறுபடியும் பார்த்தனே. அவளை தேடி கூட்டிட்டு வரதுக்குள்ள எங்களை எல்லாம் அடிச்சு போட்டு போயிட்டானே. அவ வேற யாரும் இல்லனே. சென்னையில இருந்து வந்திருக்காங்கல்ல உங்க கல்யாணத்துக்கு, இவங்க குடும்பத்து பொண்ணு தானே. இவளா? அண்ணா, இவதானே. ஓஹோ, அதனாலதான் இவளை இங்க இருந்து கூட்டிட்டு போக பாக்குறியா? ராஜன் வேண்டாம், நான் சொல்றது தயவு செஞ்சு கேளு. ஏய், ஒன்னதான் சொல்றேன், உள்ள போய் நில்லு. ராஜன் வேணாம். ராஜன், ஏய் ராஜன், ஒன்னதான் சொல்றேன், உள்ள போய் நில்லு. ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டேன். ராஜன், ஏய் விக்ரம், ராஜன்,
இப்ப என்னடா இந்த உடம்புக்குள்ளதான் பைரவி இருக்காளான்னு தெரியணும், அதானே? ஆமா, நான் இங்கதான் இருக்கேன். இந்த பைரவி இவ உடம்புலதான் இருக்கேன். உன்னால என்னடா செய்ய முடியும்? வித்யா, என்ன சஞ்சய், என்ன நடக்குதுங்க? ஏன் என்ன எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறாங்க? ஏய் உன்ன ஏய், என்னடா ஏற்கனவே அடி வாங்கினது பத்தாதா? உசுரையும் எடுக்கணுமா? உன் ஆளுங்களை அடிச்சு போட்டது. சஞ்சய், எனக்கு எதுவுமே தெரியாது. நான் எந்த தப்புமே செய்யல. எல்லாத்தையும் செஞ்சது நான் தான். உன்னை கொல்ல ட்ரை பண்ணதும் நான் தான். சஞ்சய், திடீர்னு எனக்குள்ள என்னமோ ஆகுது. ஏன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரியும், எல்லாம் தெரியும். நான் நினைச்சதை எப்படி சாதிக்கணுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நாம இங்க இருந்து போயிடலாம் சஞ்சய். இந்த ஊரே எனக்கு பிடிக்கல. நான் நினைச்சது நடக்காம இங்க இருந்து போக மாட்டேன். இந்த கல்யாணம் முடியறதுக்குள்ள நாம இங்க இருந்து போயிருவோம் சஞ்சய். கொன்னு போட்டுதான் இவ உடம்புல இருந்து நான் வெளியே போவேன். எனக்கு 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 ரொம்ப பயமா இருக்கு சஞ்சய். எனக்கு எவனை பார்த்தும் பயம் இல்லை. இந்த மந்திரவாதி என்ன பண்ணுவான்? இந்த மந்திரத்தாலெல்லாம் என்னை கட்டுப்படுத்தவே முடியாது. சஞ்சய், நான் தெரியாம ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிரு. இவன் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பே கிடையாது. நல்லவன் கெட்டவன் யாராவது இவனை காப்பாத்து குறுக்க வந்தாலும் அவனுக்கும் சங்குதான். உனக்கு என்னதான் வேணும்? ஏன் இப்படி கொலவெறி பிடிச்சு அலையிற? நானும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தானே. ஏன் வாழ்க்கையை ஏன் நாசமாக்க பாக்குற? அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? அவரை எதுக்கு நீ இப்படி கொல்ல பாக்குற? உனக்கு உசுர் தானே வேணும், ஏன் உசுர எடுத்துக்கோ. ஆனா அவரை ஒண்ணும் பண்ணிராத. உன்ன மாதிரி நல்ல பொண்ணுங்க அவனை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம ஏமாந்து போறது தாண்டி பிரச்சனையே. என்ன கேட்ட? அவன் என்ன தப்பு செஞ்சான்னா? அவன் என்ன தப்பு செய்யல. இவன் ஊருக்குள்ள 4 பேருக்கு நல்லது செய்யற மாதிரி நடந்துக்கிறான்ல, அது எல்லாமே அவனோட வேஷம். நானும் அதை நம்பிதான் ஏமாந்தேன். நான் செத்து ஆவியா சுத்திட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணமே இவன்தான். நான் மட்டும் இல்ல, என்ன மாதிரி எத்தனையோ பொண்ணுங்களோட வாழ்க்கைய நாசமாக்குன பொறுக்கி இவன். இவனுக்காக நீ பறிஞ்சு பேசாத. படிச்சு டாக்டர் ஆகணும், நல்ல மருத்துவம் கிடைக்காத ஏழைங்களுக்கு இலவசமா மருத்துவம் கொடுக்கணும்னு லட்சியத்தோட வாழ்ந்த பொண்ணு நான். பல போராட்டத்துக்கு அப்புறம் எனக்கு மெடிக்கல் சீட் கிடைச்சது. ஆனா காலேஜ் ஃபீஸ் கட்ட பணம் இல்ல. கஷ்டம்னு யார் போய் நின்னாலும் சளைக்காம உதவி செய்யற உத்தமன்னு பேர் எடுத்த இந்த பொறுக்கி ராஸ்கல் கிட்ட நானும் உதவி கேட்டு போய் நின்னேன். ஆனா இவன் எனக்கு செய்யற உதவிக்கு பதிலா
அப்பவே இவன் முகத்துல காரி துப்பிட்டு அந்த இடத்தை விட்டு வெளியே வந்துட்டேன். ஆனா இந்த வக்கர பிடிச்சவன் ஆளை வச்சு என்ன தூக்கிட்டு வந்து என்ன நாசமாக்கிட்டான். செஞ்ச தப்பு தெரியக்கூடாதுன்னு என்ன கொன்னு தூக்கில ஏத்திட்டு தற்கொலைன்னு நாடகம் ஆடினான். ஊரையே நம்ப வச்சான். ஆனா என் அப்பா அம்மா அத நம்பல. இவன் செஞ்ச தப்புக்கு தண்டனை வாங்கி கொடுக்க அவங்க போராடிட்டு இருந்தாங்க. அவங்களையும் கொல்ல பார்த்தான். பிள்ளைங்க தப்பு செஞ்சா பெத்தவங்க கண்டிப்பாங்க. ஆனா இந்த பெரிய மனுஷன் தான் புள்ள தப்பு செஞ்சதுக்கு அப்புறமும் நான் ஆவியா வந்து கூட இவனை தொந்தரவு செஞ்சிட கூடாதுன்னு இந்த மந்திரவாதி மூலமா என்ன கட்டி வச்சாரு. எனக்கு விடுதலை கொடுத்தது வித்யாதான். நான் வந்த வேலையை முடிச்சிட்டு அவ உடம்பு விட்டே போயிடுவேன். அது வரைக்கும் யாரும் என்ன தொந்தரவு பண்ண கூடாது. குறுக்க யார் வந்தாலும் குத்தி சாச்சிட்டு போயிட்டே இருப்பேன். நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. இவளை பிடிச்சு சக்கரத்துல உட்கார வைங்கடா. ஏய் இவளை பிடிச்சு வைங்கடா. உட்கார வைங்கடா. உட்கார வைங்க. சொன்ன கேளுங்க. சொல்றது கேளு. பிடிக்கலாம்ல. வெளியில வா. என்ன விடுங்க. அவனை கொன்னுட்டு போயிடுற. என்ன விடுங்க. வாழவே கூடாது. அவன் கொலைகார பாவி. என்ன விடு. விட மாட்டேன். வித்யா வித்யா என்னாச்சு? வித்யா வித்யா கண்ண தர. வித்யா வித்யா இங்க பாரு. வித்யா என்ன விடுன்னு சொல்றேன்ல. அவனை கொல்லாம விடமாட்டேன். ஓ வெளியில போ. டேய் ஓ வெளியில போ. விடுன்னு சொல்றேன்ல. ஏய் வெளியில போயிடு. ஒழுங்கா என்ன விட்டுரு. போயிடு. போ. மேடம் போயிடு. மேடம் ஓம் க்ரீம் க்ளீம் போ. வேணான்னு சொல்றேன்ல. ஓம் க்ரீம் க்ளீம் போயிடு. ஓம் க்ரீம் க்ளீம் மாகாளி பைரவி போயிடு. நான் போக மாட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் முடியாது. போ. ஓ விடு. அதை தாண்டி போ. வேணாம். போயிடு. க்ரீம் வேணாம். மாகாளி சண்டா வேணாம். சண்டா போ. இங்க இருந்து போ. என்ன உள்ள விட போறியா இல்லையா? விட மாட்டேன். ஓ க்ளீம் நான் உள்ள வரணும். காளி அவனை பழி வாங்கணும். பைரவி. ஓ ஓய். போயிடு. என்னாச்சு சாமி? இனிமே அவளால உள்ள வர முடியாது. இந்த பொண்ணுக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் இவ இந்த வீட்டு வாசப்படியை தாண்டக்கூடாது. ஏய் ரொம்ப நல்லவன் நினைச்சேன்.
இப்படிப்பட்ட ஒரு அக்யூஸ்டாவா நீ இருப்ப? நம்மலாம் நம்புற மாதிரி இவ ஒரு பொய் கதையை இல்ல சொல்றா. நீ ஏய், தான் தம்பி இந்தா ஹலோ அம்மா. சஞ்சய், அம்மா இங்க இவங்க எல்லாம் எல்லா விஷயமும் கேள்விப்பட்டேன்டா. இது எதுலயும் நீங்க யாரும் இன்வால்வ் ஆக கூடாது. அது கல்யாணத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கு வர வழிய பாருங்க. இல்லம்மா இவங்க டேய், அது நம்ம ஊர் இல்ல. அங்க என்ன நடந்துச்சுன்னு எதை பத்தியும் நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது நாமளா எப்படி ஒரு முடிவுக்கு வர முடியும்? தேவையில்லாத பிரச்சனையில தலையிடாம ஊருக்கு கிளம்பி வா. வாணிய பத்திரமா பாத்துக்க. சரிம்மா. சொன்னது புரிஞ்சுதா? இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் உன் பொண்டாட்டி இந்த வீட்டை விட்டு வெளியில போக கூடாது. இருங்க, இப்ப எதுக்கு இதை கட்டுறீங்க? இந்த தாயத்தை நான் சொல்ற வரைக்கும் நீங்க அவுக்க கூடாது. வித்யா, வித்யா, எங்க நான் உங்களை தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த தாயத்தை அவ கையில இருக்கிற வரைக்கும் அந்த ஆவியால இவளை நெருங்க முடியாது. அவ ஆட்டத்தை பாத்தீங்கல்ல? இன்னொரு தடவை அவன் பொண்டாட்டி உடம்புக்குள்ள வந்தா இந்த ராஜனோட உயிர் போகுமா போகாதான்னு எனக்கு தெரியாது. ஆனா உன் பொண்டாட்டியோட உயிர் போயிடும். கரண்ட் பாஸ் ஆகிறதுக்கு சமம். ஒரு ஆவி ஒருத்தங்க உடம்புல குடி இருக்காது. இவ்வளவு நாள் உன் பொண்டாட்டி உடம்புக்குள்ள இருந்ததே அதிசயம். உன் பொண்டாட்டி உனக்கு உசுரோட வேணும்னா நீ விலகியாகி இருக்கணும். அவ கண்ணு முழிக்க லேட் ஆகும். ரூமுக்கு தூக்கிட்டு போ. பாத்து பாத்து பாத்து. இத நீ வாங்கிக்க. இத புடி. கொடுங்க சாமி. உன் கல்யாணத்துல இந்த தாலியை தான் அந்த பொண்ணு கழுத்துல கட்டணும். இது அவ கழுத்துல ஏறிட்டா அதுக்கப்புறம் எந்த துஷ்ட சக்தியாலையும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது. சரிங்க சாமி. இந்த கல்யாணம் நீங்க குறிச்ச முகூர்த்தத்துல நடக்க கூடாது. நான் குறிச்சு தர நேரத்துல தான் நீ அவ கழுத்துல தாலியை கட்டணும். சொல்லுங்க சாமி. இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு மரண யோகத்துல தான் அவ கழுத்துல தாலி ஏறணும். அதுக்கப்புறம் உன்னை யாராலையும் அசைக்க முடியாது. அப்படியே பண்ணிடுற சாமி. ஏய் வித்யா, தூங்கு. மெதுவா மெதுவா. உடம்பெல்லாம் பயங்கரமா வலிக்குது சஞ்சய். அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. ஒண்ணும் இல்ல, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. நல்லா தூங்கி எந்திரிச்சா எல்லாமே சரியாயிடும். ஓகேவா? எனக்கு என்னாச்சு சஞ்சய்? ஏன் எனக்கு இப்படி இருக்கு? ஒண்ணும் இல்ல வித்யா, சும்மா பாடி பெயினா தான் இருக்கும். இல்ல, எனக்கு ஏதோ ஆகுது. நீ என்கிட்ட மறைக்கிற. உனக்கு ஒண்ணும் இல்ல, நீ நல்லா தான் இருக்க. என் மேல சத்தியமா? சொல்லு சஞ்சய், எனக்கு என்னாச்சு? புத்தி எதுவும் பேதனிச்சு போச்சா? ஏய் வித்யா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான்
பைத்தியம் மாதிரி நடந்துக்கிறேனா? வித்யா, என்ன பேசுற நீ? அப்புறம் ஏன் என்ன எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறீங்க? நான் ஏன் இப்படி இருக்கேன்? எனக்கு என்ன நடந்துச்சு? மனசா சொல்லு சஞ்சய், எனக்கு என்ன நடந்துச்சு? வித்யா ப்ளீஸ், நீ எதையும் தெரிஞ்சுக்க வேண்டாம். இப்போ உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ ரொம்ப நல்லா இருக்க. ஓகே சஞ்சய், இது என்ன தாயத்து? சொல்லு சஞ்சய், இது என்ன தாயத்து? வித்யா, இங்க இருந்து போற வரைக்கும் இந்த தாயத்தை மட்டும் கழட்டாத. இந்த வீட்டை விட்டு வெளியிலயும் போகாத. அது போதும். இது என்ன தாயத்து? யாரு கொடுத்தா? இதை ஏன் என் கையில கட்டியிருக்க? கழட்டாத வித்யா, அத கழட்ட கூடாது. ப்ளீஸ் வித்யா.